கேரளாவில் நிலச்சரிவின் போது திசை மாறிய சாலி ஆற்றின் பாதையை ஒழுங்குபடுத்தும் பணியில் கேரள மாநில மீட்புப் படையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். பாலவெற்றிவேல், மீட்பு பணிகள் ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது மற்றொரு புறம் இந்த சாலி ஆற்றினை சீர்படுத்துகின்ற ஒரு பணியும் நடைபெற்றிருக்கிறது. என்ன முறையில் இந்த பணியை மேற்கொள்றாங்க? பூங்குழலி 30ஆம் தேதி ஏற்பட்ட வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு காரணமாக சாலியாற்றின் திசை மாறி இருக்கிறது. அதனுடைய பாதை நாம் பருந்து பார்வை காட்சியில் பிரத்யேகமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் இப்போ நிக்கிற இந்த பகுதி சூரமலை ஊர் என்றால் உங்களால் நம்ப முடியுதா? இந்த ஊர் பகுதியே அடையாளம் தெரியாத அளவிற்கு சாலி ஆற்றினுடைய பாதை மாறி இருக்கிறது. இதன் காரணமாகத்தான் கடந்த 6 நாட்களாகவே இந்த உடல்களை மீட்கும் பணி, வீடுகளில் இருந்து மக்களை மீட்கும் பணி போன்றவை நடைபெற்று வந்த நிலையில முதல் முறையாக சாலி ஆற்றினுடைய பாதையை திருப்பிவிடும் பணியில தற்போது கேரள வருவாய்த்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். பிரத்யேகமாக நாம் இந்த காட்சிகள்ல பார்க்கிறோம். மொத்த அகலமே வெறும் 10 மீட்டர். 65க்கும் மேற்பட்ட ஜேசிபி இயந்திரங்கள் உதவியோடு சாலி ஆற்றின் பாதையை திருப்பிவிடும் பணியில தற்போது ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதற்காகவே கேரள வருவாய்த்துறையின் சார்பாக மொத்தமாக 650க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டிருக்கிறாங்க. இப்ப நம்ம காட்சிகள்ல பார்த்துக்கிட்டு இருக்க அத்தனை பகுதியுமே பொதுமக்களுடைய சொத்துக்கள், பட்டாக்கள். இந்த பட்டாக்கள் எல்லாமே இந்த பகுதியில இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பட்டா நம்பர் இருக்குது. இந்த பட்டா நம்பர் என்ன அப்படிங்கிறத கணக்கெடுக்கும் பணியில தற்போது கேரள வருவாய்த்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். எனவே இந்த பட்டாவை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் சாலி ஆற்றின் திசையை பழைய திசைக்கு மாற்றிவிட வேண்டும். அதற்கு கரைகளை பலப்படுத்த வேண்டியது அவசியம். எனவேதான் அந்த கரைகளை பலப்படுத்தும் பணியில 65 ஜேசிபி இயந்திரங்கள் ஈடுபட்டுள்ளன. முண்டக்கையில் இருந்து தொடங்கி சூரமலை வரை இருக்கக்கூடிய 4 கிலோமீட்டர் நீளத்திற்கு ஒழுங்கற்ற நிலையில் சாலி ஆற்றினுடைய திசையும் பாதையும் மாறி இருக்கிறது. அந்த காட்சி பிரத்யேகமாக நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கும் இந்த பகுதி தான் சூரமலையில் இருக்கக்கூடிய 12ஆம் வகுப்பு அரசு பள்ளி. அந்த அரசு பள்ளியினுடைய மைதானத்தை தான் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபுட்பால் கிரவுண்ட். அந்த ஃபுட்பால் கிரவுண்ட்ல சாலி ஆற்றினுடைய ஆற்றின் பாதை உள்ளே சென்றிருக்குது. இந்த சாலி ஆற்றினுடைய ஒரு ஓடையைத்தான் இருவிழிஞ்சி ஆறு அப்படிம்பாங்க. அந்த இருவிழிஞ்சி ஆறு தற்போது பள்ளி, மருத்துவமனை, குடியிருப்பு பகுதிகளுக்கு உள்ளே புகுந்து சென்று கொண்டிருப்பதால் அந்த கரைகளை பலப்படுத்தி ஆற்றினுடைய திசையை மாற்றினால்தான் மீண்டும் ஊரை மறுபடியும் மீட்டுருவாக்கம் செய்ய முடியும். ஒவ்வொரு மக்களையும், தனித்தனி குடும்பங்களையும் மீட்டுருவாக்கம் செய்வதற்கு முன்னால் சூரமலை என்கிற ஊரை பாதி அழிந்து விட்டது. எனவே அந்த ஊரை மீண்டும் மீட்டுருவாக்கம் செய்வதற்கு சாலி ஆற்றின் திசையை ஒழுங்குபடுத்த வேண்டியது அவசியம் என்பதால் கேரள மாநில அரசு இன்றிலிருந்து சாலி ஆற்றினுடைய திசையை ஒழுங்குபடுத்தும் பணியில ஈடுபட்டிருக்கிறாங்க. அதற்காக ஸ்பெஷல் டீம் அமைக்கப்பட்டிருக்குது. 16 குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்குது. 650க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் ஆற்றினுடைய திசையை ஒழுங்குபடுத்துவதற்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த நிலச்சரிவு காரணமாக 84,000 சதுர கிலோமீட்டர் அளவிற்கு மண் சரிவு ஏற்பட்டிருக்கு. எனவே இந்த பகுதியில 8 கிலோமீட்டர் நீளத்திற்கு இருக்கின்ற இந்த சாலி ஆற்றினுடைய பாதையை ஒழுங்குபடுத்தும் பணியில ஈடுபட்டிருக்காங்க. நம்ம இந்த பெய்லி பாலத்தை பார்க்கிறோம். அந்த பாலத்தில் இருந்தும் 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆற்றின் பாதை மாறி இருக்கிறது. பூங்குழலி, ஆற்றினுடைய கரையை பலப்படுத்துவதன் மூலமாக கண்டிப்பாக அந்த ஆற்றினுடைய திசையை பழையவாறை மாற்றிவிடலாம். அதனால் கிராமங்களை மீண்டும் மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபடலாம் அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்கிறீங்க. எத்தனை நாட்கள் பிடிக்கும் இந்த மீட்பு பணிகள் முடிவடைய? அதாவது சாலி ஆற்றை சீரமைக்கின்ற பணிகள் முடிவடைய எத்தனை நாட்கள் பிடிக்கும்? புதிய தலைமுறையின் சார்பில் கேரள மாநிலம் இதற்காக அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு அதிகாரிகள் மற்றும் வயநாடு மாவட்ட ஆட்சியரிடம் நாம் நேரடியாகவே கேட்டோம். மொத்தமாக சூரமலை மற்றும் முண்டக்கை ஆகிய ஊர்களை ஒழுங்குபடுத்துவதற்கே 45 நாட்கள் குறைந்தபட்சம் ஆகும் என கூறிவிட்டார்கள். ஏன்னா நம்ம இப்ப காட்சிகள்ல பார்த்துட்டு இருக்க அத்தனையுமே குடியிருப்பு பகுதிகள். அந்த ஆற்றினுடைய ஒரு பகுதி அதாவது இடதுபுறம் போக வேண்டிய ஆறு வலதுபுறம் திசை மாறி சென்றிருக்கிறது. ஊருக்குள் நீர் முழுவதுமாக அந்த ஆற்றின் பாதையே மாறி இருப்பதன் காரணமாக தற்போது மலைக்கு மேல மழை பொழிவு கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்குது. நம்ம காட்சிகள்ல பார்க்க முடியுது சாலி ஆற்றினுடைய ஓட்டம் எவ்வாறு நீரின். எனவே இந்த
மேல வானிலையும் கை கொடுக்காத ஒரு நிலை இருக்கிறது. அதிகப்படியான வெள்ளப்பெருக்கும் வருவதன் காரணமாகத்தான் இந்த 45 நாட்கள் குறைந்தபட்சம் ஆகும் என கூறப்படுது. முதல்ல இந்த ஆற்றினுடைய 2 கரைகளையும் பலப்படுத்திய பின்னர் இந்த ஆற்றின் கரையோரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளையும் மேடாக்க வேண்டும். மேடாக்கிய பின்னர் யார் யாருக்கு நிலம் இருக்கிறதோ அந்த பட்டாக்களையும் பிரிக்க வேண்டும். அதன் பிறகு இந்த பகுதியில குடியமர்த்தி வைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆலோசனையும் நடக்கும். ஒட்டு மொத்தமாக இந்த சூரமலை, முண்டக்கை ஆகிய 2 நகரங்களும் 2 ஊர்களும் பாதி அழிந்து விட்டது. அதை மீட்டுருவாக்கம் செய்ய 3 மாதங்கள் பிடிக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. பூங்குழலி. நன்றி பாலவெற்றிவேல். கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.